ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு வந்து ராஜ்மா கிரேவி தாங்க செய்ய போகிறோம். ராஜ்மா வந்து ஓவர் நைட் ஊற வச்சு ஒரு 5 விசில் குக்கரில் வச்சு எடுத்துருவோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டை தட்டி எடுத்துக்குவோம். இந்த கிரேவிக்கு அது நல்லாயிருக்கும். எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் வந்து பட்டை கிராம்பு அந்த ஐட்டம்லாம் சேர்த்துட்டு இந்த தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அடுத்தது 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்குவோம். அதையும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம் வைங்களேன், அந்த பச்சை வாசனை சீக்கிரம் போயிடும். நமக்கு ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்குவோம். நம்ம மிளகாத்தூளை வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா ஜூஸி ஆகிற வரைக்கும் வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம ராஜ்மா வேக வச்சுருக்க ராஜ்மாவை சேர்த்து அந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் கரம் மசாலாவையும் போட்டு அதையும் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வைப்போம். அதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு 1/4 மூடி தேங்காயில் பெருஞ்சீரகத்தை போட்டு அரைச்சி அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருப்போம். அது வதங்கி நல்லா அந்த எல்லாமே சேர்ந்து வரும்போது எடுத்துருவோம். இன்றைக்கி வந்து பொரியலுக்கு வந்து பீன்ஸ் வந்து பாசிப்பருப்பு போட்டு செஞ்சுருக்குறோம். இப்போ பார்த்தீங்களா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இது அருமையாக இருக்குது. நீங்கள் ரைஸில் கூட பெரட்டி சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம லஞ்ச் என்னென்னு பார்க்கலாங்களா? ரைஸு, ரசம், அப்புறம் வந்து பீன்ஸ் பொரியல், பாசிப்பருப்பு போட்ட பொரியல், அதுக்கப்புறம் நம்ம ராஜ்மா கிரேவி. அருமையான லஞ்ச்.